friends, welcome to Vicky's Kitchen. இன்னும் நீங்க என் சேனலுக்கு subscribe பண்ணலனா மறக்காம subscribe பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க bell ஐகானை click பண்ண மறந்துடாதீங்க. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பீஸா சாஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் 2 மெத்தட்ஸ்ல பண்ணிருக்கேன். ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட் நான் தக்காளி யூஸ் பண்ணிருக்கேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 3 தக்காளி எடுத்து X ஷேப்ல கட் பண்ணிக்கிறேன். மேலே இருக்க கண்ணை எடுத்துடலாம். நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியை 3 ல இருந்து 5 நிமிஷம் போல வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடுங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. தக்காளி நல்லா வெந்திருக்கு. இது ஒரு பிளேட்ல நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் ஆறுனதும் இதோடைய தோலை நம்ம உரிச்சு எடுத்துடலாம். தோல் உரிச்சாச்சு. இப்போ நம்ம இதை ஒரு ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. இப்போ பீஸா சாஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதுல 8 பல்லு பூண்டு குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பொடியா நறுக்கின வெங்காயம் 1, இதுவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சிருக்க டொமேட்டோ பியூரியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிருங்க. இது ஒரு 5 நிமிஷம் போல வேகட்டும், தண்ணி சுண்டுற அளவுக்கு. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம இப்போ இதில் ஹர்ப்ஸ்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் ஆரிகானோ, 2 டீஸ்பூன் தைம், 2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ். நீங்கள் ரோஸ்மெரி, பெசில் அதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கெச்சப். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க. ஆனால் இது சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹர்ப்ஸ் சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷத்துல இறக்கிடுங்க. இதை 1 வீக் போல நீங்க ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், நம்மளுடைய ஃபர்ஸ்ட் மெத்தட் பீஸா சாஸ் ரெடி. இப்போ நம்ம செகண்ட் மெத்தட் பீஸா சாஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள். இது நீங்க ரொம்ப குயிக்கா செஞ்சிடலாம். கெச்சப் எடுத்துக்கோங்க. அதுல 1 டீஸ்பூன் ஒரிகானோ, 1 டீஸ்பூன் தைம், 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், இது 3த்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஹர்ப்ஸ் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய 2 மெத்தட் பீஸா சாஸும் ரெடி. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.